வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ நம்ம கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து எதுக்கு சேர்க்குறோம்னா உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக பலபலன்னு இருக்குமுங்க, அதுக்கு தான் நம்ம உளுந்து சேர்க்குறது. எல்லாம் நான் நைட்டே ஊற வச்சிட்டேங்க காலையில் செய்கிறதுக்காண்டி. நீங்கள் எப்படி 2 மணி நேரம் ஊற வச்சா போதுமுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க. இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் அதில் சேர்த்துக்கல, அப்புறமா மொத்தமாக எல்லாம் சேர்த்து செய்ய போகிறேங்க. சேர்க்குறதா இருந்தாலும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதுக்கு ஒரு 4-5 பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. நான் இடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு நம்ம தனியாக சேர்க்குறோங்க, இது உருண்டைக்கு தாங்க இப்போ சேர்க்குறோம். 4-5 பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு தாங்க சேர்த்துருக்கேன். இதுக்கு லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகும் சோம்பும் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. அதில் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இதை எண்ணெயில் பொரித்து தாங்க எடுத்து செய்ய போகிறோம். இதை ஆவியில் வேக வச்சும் செய்யலாங்க. நான் பொரித்து தாங்க செய்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சால் தாங்க பிடிக்கும், அதனால் நான் எண்ணெயில் பொரித்து தாங்க செய்ய போகிறேன். நல்லா அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னே ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்து அதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலராக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. நம்ம அந்த பொரித்த எண்ணெயே சேர்த்துக்கலாங்க. நம்ம உருண்டை பொரித்து எடுத்தோம்ல அந்த எண்ணெயே சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 உடச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் 2 தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து குழம்புக்கு நான் ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. உருண்டை குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்தாவே குழம்பு நல்லா எண்ணெய் மிதக்க இருந்தால் நல்லா இருக்குங்க குழம்பு. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் உள்ள குழம்பு பொடி தாங்க சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துருக்கேங்க. மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. குழம்பு பொடினா மிளகாத்தூள் தாங்க. மல்லித்தூள் அதில் வந்து சீரகம் சோம்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து உருண்டை பிடிச்சதில் அந்த சட்டியில் உள்ள தண்ணிங்க கலந்து அதில் சேர்த்துருக்கேங்க. புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு உப்பு தேவையான அளவு பார்த்துக்குங்க. இதுக்கு உருண்டை குழம்புக்கு இப்படி தாங்க குழம்பு வைக்கணும். புளி ரொம்ப சேர்த்தோம்னாலும் நல்லா இருக்காதுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வரட்டும் குழம்பு.
நல்லா குழம்பு கொதி வந்தோடனே நம்ம உருண்டை எடுத்து சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து நான் அரை டம்ளர் சேர்த்துறதுனால ஒரு 20 உருண்டை இருக்குங்க. அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. அரை டம்ளர் நம்ம பருப்பு சேர்த்தோம்ல, அதுக்கு 20 கோலா உருண்டை வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டு கொதி வரட்டுங்க. நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கோலா உருண்டை குழம்பு ரெடிங்க. தேங்காய் சேர்த்தோன்னே நல்லா கொதி வரட்டுங்க. ரொம்ப நேரம் கொதி வர வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடுங்க. இது மண் சட்டினால நல்லா கொஞ்சம் நேரம் இருக்குங்க. சூடு அதிகமாக கொதிச்சுட்டே இருக்கும். அந்த ஹீட்லேயே அந்த குழம்பு நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், கோலா உருண்டை குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.